சிரிக்கவும், சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதையின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம் வாங்க. ஒரு முறை அரசர் தெனாலிராமனிடம் ஒரு வித்தியாசமான சவால் சொல்ல நம்ம புதுசா முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறாருங்க. தெனாலிராமனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி அரசரே, ஒரு வருடத்துக்குள்ள ஒரு பெண்மணி உங்களோட முகத்துல செருப்பால அடிக்க வைக்கிற அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே அரசருக்கு ஒரே ஆச்சரியம். அப்படிலாம் அவனால செய்ய வைக்க முடியுமா? இந்த சவாலை நீ ஏத்துக்கிறியா? தெனாலிராமன், நான் ஏத்துக்கிறேன். இந்த சவாலை நீ ஜெயிச்சேன்னா உனக்கு 100 பொற்காசுகள் தரேன் அப்படின்னு அரசரும் சொல்லிடுறாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அரசருக்கு ஒரு மலைநாடு அப்படிங்கிற நாட்டிலேருந்து பொண்ணு பார்க்குறாங்கங்க. அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணி கல்யாண தேதியும் குறிக்கிறாங்கங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட தெனாலிராமன் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட போய் பார்க்குறாருங்க. பார்த்து அவங்க கிட்ட, "எங்க நாட்ல ஒரு சம்பிரதாயம் இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ளைக்கு செருப்பால முகத்துல அடிக்கணும். அதுக்கு பதிலா கல்யாண மாப்பிள்ளை மறுபடியும் அ செருப்பு மாலை பொண்ணுக்கு போடுவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வினோதமா இருக்குங்க. இது உண்மையிலே சடங்கு தானா அப்படின்னு அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கவும் நேரம் இல்லைங்க. விரைவில் திருமணம் வந்துட்டதுனால எல்லாரும் தெனாலிராமன் சொன்னத சரின்னு ஒத்துக்கிட்டாங்கங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே கல்யாண பொண்ணு அரசரோட முகத்துல செருப்ப மூலமா தூக்கி எறியறாங்க. அரசரோட முகத்துல செருப்பு படுதுங்க. அரசருக்கு ஒரே ஆச்சரியங்க. தெனாலிராமன் தன்னோட சவால்ல ஜெயிச்சத அரசர் புரிஞ்சுக்கிறாருங்க. தெனாலிராமன பாராட்டி அவருக்கு 100 பொற்காசுகளும் பரிசு குடுக்குறாருங்க. கதையிலே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. எப்பேர்ப்பட்ட சவாலா இருந்தாலும், நம்ம புத்திசாலித்தனமா யோசிச்சா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தாங்க உண்மை. நன்றி, வணக்கம்.